குட் மார்னிங் டு ஆல். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிற வகையில் மீச்சிமாவில் 50 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இப்போ பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 51 எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் மற்றும் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஆகியவற்றின் மீப்போமா என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப்பை பார்க்குறப்ப நமக்கு ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா படி இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதலாம்? ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அதன் அடிப்படையில் எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஏ ப்ளஸ் எக்ஸ்ஏ ஸ்கொயர்னு எழுதிடலாம். இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் அதை அப்படியே எழுதிடும். அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அடுக்கில் எது பெருசாக இருக்குது? இது. ஸோ எல்சிஎம்லோட ஆன்சர் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது 52ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 27 எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்க ஏ மைனஸ் பி ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மாதிரி இருக்குது. அதாவது ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மாதிரி இதை எழுதலாம். அதாவது எக்ஸ் கியூப் மைனஸ் 27 எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப்னு எழுதலாம். ஸோ அது என்ன எழுதும்? எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 வரும். இது எக்ஸ் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறோம். இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர், அதாவது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் எக்ஸ் மைனஸ் 3ல் ஹோல் ஸ்கொயர்டு இந்த அடுக்கு தான் பெருசாக இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்டு எக்ஸ் ப்ளஸ் 3 எங்கேயும் இல்லை. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 இதுவும் எங்கேயும் இல்லை. ஸோ இதுவும் வரும். ஓகேவா? ஆன்சர் இஸ் திஸ் ஒன். அடுத்த சம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் என்பதவற்றின் மீச்சிமா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்க்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதலாம். இது எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிறேன். இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்கனால. ஸோ ஆன்சர் இஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா? அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா 3a மைனஸ் 1 2a மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1. சரியா? ஸோ 3 நம்பர் இருக்குது. ஸோ 3 2 1 3 வெவ்வேறு நம்பர். ஸோ 3 2s are 6 நம்பர்ஸில் நிச்சயமாக 6 a மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் 1 ஏ மைனஸ் 1. ஸோ அடுக்கு எது பெருசாக இருக்குது? ஏ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அண்டு ஏ ப்ளஸ் 1 6 ஏ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 தான் ஆன்சர். ஓகே மேம்? அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்த சம் பார்த்தோம் அப்படின்னா 55th எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீச்சிமா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர், அதாவது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு. ஸோ அகைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கா? எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதலாம். அடுத்தது இதை பாருங்களேன். பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 இதை பார்க்க எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஓகேவா? அதாவது பெருக்குனா 1 கூட்டினா மைனஸ் 2 வர மாதிரி, அதாவது ஒருனா 1 மைனஸ் 2 அதன் அடிப்படையில் நம்ம எழுதுகிறோம். சரியா? அதாவது இன்னும் ஈஸியாக நம்ம தெரியல சொல்லலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்னு பிரிச்சுட்டு எழுதுகிறோம். எக்ஸை காமனாக எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 இங்கே மைனஸ் 1 காமனாக எடுத்தால் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 1. இது ஆன்சர். அடுத்த சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துட்டோம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். அடுத்தது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போகலாம். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு வந்துருச்சு. ஸோ இதில் ஏ ப்ளஸ் பி வந்துருச்சு, இதில் ஏ மைனஸ் பி வந்துச்சு. அப்போ ஆன்சர் இஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அடுத்த சம் 57 12x மைனஸ் 1 ஹோல் க்யூப் 15x மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா
என்ன ஆன்சர் வரும்னா 12க்கும் 15க்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 3 டேபிள்ஸ் 4 3s are 12, 5 3s are 15, 4 டேபிள் எடுக்கிறோம். 1 5 5ன்னு வந்தால் 1 1 ஆயிரும். 3 12 12 60 60 x minus 1 ஹோல் கியூப் x plus 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்த சம் 58. p என்பது ஒரு பகா எண் எனில் p மற்றும் p plus 1 ஆகிய எண்களுக்கான மீச்சிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. p மற்றும் p plus 1 பகா என்ன அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அதோட எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ p இன்ட்டு p plus 1. ஓகேவா? அடுத்தது மீப்போமா காணுங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு பார்த்தா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் மாதிரி இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற அடிப்படையில் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப்பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். அடுத்தது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்பை வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மேட்டில் இருக்கதான் வச்சுட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். அடுத்தது எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4இருக்கா, அதை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 4, அதாவது இது எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ், அதாவது பாருங்களேன் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அதாவது ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை கூட்டி கழிச்சுட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இது பார்க்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மாதிரியும் இருக்குது இந்த ஃபார்முலா. ஸோ அதன் அடிப்படையில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்கிறது போட்டுட்டு இதை பார்க்க அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் ஆகுதுன்னா இதை வந்து பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா என்ன வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற அடிப்படையில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய்ன்னு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடச்சிரும். கிடைச்சதுக்கு அப்புறமா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ இது பார்க்க எப்படி ஆயிருதுன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப், ஸோ எக்ஸ் கியூப் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப் ஹோல் ஸ்கொயர், ஸோ எக்ஸ் பவர் 6 மைனஸ் ஒய் பவர் 6 ஆன்சர். அகைன் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபார்முலா படி விரித்து எழுதுகிறோம், அடுத்ததே ஃபார்முலா படி விடித்து எழுதுகிறோம். அதுக்கு அடுத்தது இந்த சம் தேர்ட் ஒன்றை எடுத்துக்கிறோம். தேர்ட் ஒன்றை எடுத்துட்டு லிசன், திரும்ப இந்த சம் சொல்கிறேன். பின்வரவனவற்றின் மீப்போமா காண்கன்னு கொடுத்துட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு எழுதுகிறோம். ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதுகிறோன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடுது. அடுத்தது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மாதிரி இருக்குது, அதாவது ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்குது. எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அடுத்தது எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4இருக்கா, அதில் என்ன பண்ணோன்னா மைனஸ், அதாவது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்குன்னா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். கிடைச்சதில் இதை பார்க்குறப்ப எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஓகேவா? அதன் அடிப்படையில் எழுதிட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இதை பார்க்க எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதுகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா மூணையும் கம்பேர் பண்ணி எழுத போகிறோம். என்னென்னா இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கா, எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டா, அதுவும் வந்துருச்சு. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கா, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கா, அதுவும் வந்துருச்சு. வந்துட்டு இங்கேவும் அதுவெல்லாம் வரும், இங்கே எல்லாமே அதே.
ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா இது எப்படி ஆயிடுதுன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். அப்போ இது என்ன பண்ணலான்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் x3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப் ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் பவர் 6 ஒய் பவர் 6. ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டால் ஈஸி, இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்தது 5x மைனஸ் 10 5x ஸ்கொயர்டு மைனஸ் 20 இவற்றின் மீப்போமா. 5x மைனஸ் 10ஓடது வந்து 5 காமனாக எடுத்துட்டோம்னா x மைனஸ் 2 கிடச்சிடும். 5x ஸ்கொயர் மைனஸ் 20 5 காமனாக எடுத்தால் x ஸ்கொயர் மைனஸ் 4, அதாவது x ப்ளஸ் 2 x மைனஸ் 2ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னது 5x ப்ளஸ் 2 x மைனஸ் 2 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 61வது சம். 61வது சம் பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயர் 4x மைனஸ் 6y ஹோல் க்யூப் 8x க்யூப் மைனஸ் 27y க்யூப்னு இருக்குது. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy ஹோல் ஸ்கொயராக எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸை காமனாக வெளியே எடுத்துகிட்டு 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் அப்படிலாம் எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர் 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர்னு வந்துருச்சு. அடுத்தது 4x மைனஸ் 6y ஹோல் க்யூப். இதை எப்படி எழுதலாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 காமனாக வெளியே எடுத்தால் 2x மைனஸ் 3y மேலேயும் கீழே ஒரே மாதிரி வர மாதிரி பண்ணிவிட்டு 2 க்யூப் 2x மைனஸ் 3y ஹோல் க்யூப்னு எழுதிட்டான் 8 2x மைனஸ் 3 க்யூப் 3 பவர் 3y பவர் ஹோல் க்யூப்னு வந்துருச்சு. அடுத்தது 8x க்யூப் மைனஸ் 27y க்யூப்னு வருது. ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஸோ 8x க்யூப் மைனஸ் 27y க்யூபை எப்படி எழுதலாம்? 2x ஹோல் க்யூப் 3y ஹோல் க்யூப்னு எழுதலாம். அதாவது 2x மைனஸ் 3y 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர்னு வரும். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எப்படி வரும்னா 8x ஸ்கொயர் 2x மைனஸ் 3y ஹோல் க்யூபு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர். ஓகேவா? அடுத்த சம் 62வது சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 9x ஸ்கொயர் 10 இன்ட்டு 9x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் y ஸ்கொயர் 12 இன்ட்டு 3x ஸ்கொயர் மைனஸ் 5xy மைனஸ் 2y ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 10க்கும் 12க்கு நம்ம மீச்சியமாக எடுக்கணும். 14 வேறு இருக்கா 14 6x பவர் 4 2x க்யூப்னு இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் மீச்சியமாக எடுத்தோம்னா 2 5 2s are 10 6 2s are 12 7 2s are 14. அடுத்து 5 1 ஆயிரம் 6 ஆயிரம் 7 ஆயிரம். ஸோ 2 5s are 10 10 6 are 60 60 7s are 40 420. ஓகேவா? அதன் அடிப்படையில் 420 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் y ஸ்கொயருக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3x ஹோல் ஸ்கொயர்னு வந்துடுது ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 2 3x yன்னு போட்டுடுறோம். அதாவது இதை பார்த்தா அப்படின்னா எப்படி இருக்குன்னா 3x ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஓகேவா? அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்ட்டு இருக்குது. அதனால் 3x ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3x ஸ்கொயர் மைனஸ் 5xy மைனஸ் 2y ஸ்கொயர். அதை எப்படி எழுதலாம்? 3x ஸ்கொயர் மைனஸ் 6xy ப்ளஸ் 6y மைனஸ் 2y ஸ்கொயர். அதாவது 3x x மைனஸ் 2y y காமனாக எடுத்தோம்னா x மைனஸ் 2y. ஸோ இது x மைனஸ் 2y 3x ப்ளஸ் y. ஸோ எப்படி ஆயிரும் அப்படின்னா 2 3x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இப்படி ஆயிரும். அதாவது அடுத்தது வந்து 6x பவர் 4 ப்ளஸ் 2x க்யூப். ஸோ இது என்ன பண்ணலாம் 6x பவர் 4 ப்ளஸ் 2x க்யூப் ஈக்குவல் டு 2 3x பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் க்யூப்னு எழுதுனா 2x க்யூப் 3x ப்ளஸ் 1. ஸோ காமனாக என்னென்ன இருக்குது அப்படின்னா 840 420 இன்ட்டு 2 840 840x க்யூப் x minus 2y 3x plus y squared 3x plus 1. ஓகேவா? அடுத்தது 63வது சம் x பவர் 4 மைனஸ் ஒய் ப்ளஸ் இஜட் ஹோல் ஸ்கொயரின் காரணிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் இஜட் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை எப்படி விரிச்சு எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் இஜட். ஓகே, ஸோ அதுதான் இதோட காரணி. அதை உள்ள விட்டு பிறகுனா மைனஸ் ஒய் மைனஸ் இஜட்னு ஆகுது. இது இதோட காரணி. அடுத்தது பி ஸ்கொயர் மைனஸ் 3p ப்ளஸ் 2 பி ஸ்கொயர் மைனஸ் 4ஓட மீச்சியமாக கேட்டிருக்காங்க. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 3p ப்ளஸ் 2ஓட மீச்சியமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 2
ஓகேவா? அதாவது p² - p - 2p + 2ன்னு பிரித்து எழுதிக்கிறோம். pயை காமனாக எடுத்தால் p - 1 -2வை காமனாக எடுத்தால் p - 1. ஸோ p - 1 p - 2ன்னு கிடைக்கும். p² - 4 p + 2 p - 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ என்னென்ன வரும்? p - 1 p + 2 p - 2 தான் ஆன்சர். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா p - 1 p + 2 இருக்குன்னா p² - 4ன்னு எழுதிக்கிறோம். அடுத்தது 65வது சம் x + 4 ஹோல் ஸ்கொயர்டு x - 3 ஹோல் க்யூப் x - 1 x + 4 x - 3 ஹோல் ஸ்கொயர்டோட மீச்சமாக காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அப்படியே எழுதிடுறோம், இதை அப்படியே எழுதிடுறோம், இதை அப்படியே எழுதுகிறோம், இதை அப்படியே எழுதுகிறோம், இதே அப்படியே எழுதுகிறோம். ஸோ மீச்சமாக பார்த்தோம் அப்படின்னா x + 4 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும், x - 3 ஹோல் க்யூப் கிடைக்கும். ஏன்னா இங்கே 2 தான் இருக்குது. ஸோ x - 1 கிடைக்கும், x + 4 ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா? அடுத்தது 66வது சம் 2x² - 5x - 3 4x² - 36. அதை எப்படி எழுதலாம்? 2x² - 5x - 3 2x - 1 2x - 3ன்னு பிரிக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 4x² - 36 எப்படி எழுதலாம்? 4 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா x² - 9 அதாவது 4x + 3 x - 3ன்னு கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4x + 3 x - 3 2x - 3 2x - 1 x - 3. ஓகேவா? அதுக்கப்புறம் 67வது சம் 2x² - 18y² 5x² y + 15xy² x³ + 27y³. அதுக்கு மீச்சமாக கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ 2x² - 18y² = 2வை காமனாக எடுத்தோம்னா x² - 9y² கிடைக்கும். ஸோ இதை எப்படி எழுதலாம்? 2x² - 3y ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ a² - b² ஃபார்மேட்டில் x + 3y x - 3yன்னு எழுதலாம். அடுத்தது 5xy² + 15xy² அப்படிங்கிறத 5வை காமனாக எடுத்தோம்னா x² y + 3xy². ஸோ 5xy காமனாக எடுத்தோம்னா x + 3yன்னு கிடைக்கும். அடுத்தது x³ + 27y³ எப்படி எழுதலாம்? x³ + 3y ஹோல் க்யூப்னு பிரிக்கலாம். ஸோ x + 3y x² + ab அதாவது 3xy - 3xy + b² 3y 9y² கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் மீச்சம் எப்படி எடுக்கலாம்? 2x + 5 x + 3y. ஸோ x + 3y x - 3y அதுக்கப்புறம் x² + 9y² - 3x கிடச்சிருச்சா? ஸோ இங்கே ஒரு 5 இருக்குது. ஸோ 2 5s are 10 10xy x² - 9y² x² + 9y² - 3y தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68 பல்லுறுப்புக்கோவை x² + 5x - 6 x² + 4x - 12 x² + 8x + 12 மீச்சமாக காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ x² + 5x - 6 பார்த்தோன்னா x - 1 x + 6ன்னு எழுதலாம். எப்படி அப்படின்னா பெருக்குனா -6. ஸோ அதை எப்படி எழுதலாம்? -1 6 அதாவது கூட்டினா 5 பெருக்குனா -6 வரணும். சரியா? இப்போ ஓராறா 6. ஓகேவா? இப்போ x - 1 அதாவது a + b பெருக்குனா 6 வரணும், கூட்டினா +5 வரணும். ஸோ -1 + 5. ஸோ x - 1 x + 6. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருக்குனா -12 கூட்டினா 4 வரணும். அப்போ 6 2 12 கூட்டினா 4. ஸோ -x + 6 x - 2. அடுத்தது x² + 8x + 12 அப்படின்னா பெருக்குனா 12 கூட்டினா 8. 6 2 12 6 2 12 x + 6 x + 2. ஓகேவா? ஸோ காமனாக பீச்சியம் எடுத்தோம்னா x + 6 வரும், x - 1 x² - 4. ஓகேவா? அடுத்ததுக்கு மீப்பமாக காண்க
2 into 3 into 5 into 7 3 into 5 into 7 into 11 இதுக்கு அடுக்குகளை உடைய அனைத்து உறுப்புகள் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 3 5 7 என்ன வரும்னா 2 3 5 7 11 2 மட்டும் போட்டுக்கிறோம். 3 இங்கே 2 காமனாக 1 5 7 11 ஓகேவா. அடுத்தது 70 2 கியூப் இன்ட்டு 3 5 ஸ்கொயர்டு இன்ட்டு 7 2 பவர் 4 இன்ட்டு 3 ஸ்கொயர்டு இன்ட்டு 5 இன்ட்டு 7 ஸ்கொயர்டு இன்ட்டு 11 2 இன்ட்டு 3 கியூப் இன்ட்டு 5 பவர் 4 இவற்றின் மீப்போமா காண்க. ஓகேவா. ஸோ மீப்போமா பார்த்தோம்னா 2க்கு வந்து எது பவர் அதிகமாக இருக்குது 2 பவர் 4 3க்கு வந்து 3 கியூபு இன்ட்டு 5க்கு வந்து 5 பவர் 4 இன்ட்டு 7 ஸ்கொயர்டு இன்ட்டு 11 ஓகேவா. 3 இன்ட்டு 5 ஹோல் பவர் 12 2 இன்ட்டு 7 10 10 25 மொத்த பகா எண்ணிக்கை காரணிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா 3 பவர் 12 5 பவர் 12 2 பவர் 10 7 பவர் 10 2 பவர் 25 5 பவர் 25 ஸோ இதெல்லாம் கூட்டணும் காரணிகளை. ஸோ 25 into 25 + 25 50 60 70 80 90 94 ஓகேவா. ஆன்சர் இஸ் 94. அதாவது மேலே இருக்க அடுக்குகள் எல்லாம் ஃபஸ்ட்டு தனித்தனியாக அதுக்கு பிரித்து போட்டுட்டு மேலே இருக்க அடுக்குகள்லாம் கொட்டுறது மொத்த பகா காரணிகளோட எண்ணிக்கை. இரு வெவ்வேறு எண்களின் ஜிசிடி மற்றும் எல்சிஎம் சரியான தொடர்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான்னு கேட்டால் தப்பு தப்பு தப்பு. மீச்சிறு பொது மடங்கு வந்து மீப்பெரு பொது வகுத்தியை விட பெருசாக இருக்கும். அதாவது எல்சிஎம் வந்து ஹச்சிஎஃப்பை விட பெருசாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 4 தான் ரைட்டான ஆன்சர். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரு சார்பகா எண்களின் பெருக்கல் பலன் 117 எனில் அவற்றின் மீச்சியமாயாது. அதே தான் 117. அடுத்தது வந்து 74 இரு எண்களின் கூட்டுத்தொகை 248 மேலும் அவற்றின் மீப்பேவா 31 இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 2 எண்ணோட கூட்டுத்தொகை அதாவது எக்ஸ் ஒய்யோன்னு வச்சுக்கிறோம். அது வந்து 31 மீப்பேவான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 31 x + y = 248. ஸோ 248/31 என்ன கிடைக்கும் 8ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதை அப்போ ஜோடி எப்படி எழுதலாம் 1,7 2,6 3,5 4,4 என்பது XYயோட